இது. ஸோ அவன் பேட்டிங் வந்து ஃபியர்லெஸ்ஸா ஆடுற பேட்டிங் வந்து இப்ப பார்க்க முடியல. டோர்னமெண்ட்டோட எண்ட்ல பார்க்க முடியல. பிரஷர் ஆவுறாங்க. அந்த பேனிக் பட்டன பிரஸ் பண்றாங்களோன்னு எனக்கு தோணுது. அப்கோர்ஸ் முன்னாடி ஆடுன அப்கோர்ஸ் பஞ்சாப் இல்லன்ற இன்னும் மாரி ஒரு இருக்கு. டிஃபீட் வந்தாங்கன்னா தே ஆர் இன் சீரியஸ் கண்டிஷன் டு நாட் வின் தி பிளே ஆஃப். அண்ட் ஆல்சோ அடுத்த கேம் ஆர்சிபியோட கமிங் பேக் ஃப்ரம் எக்ஸலண்ட் வின் வர்சஸ் கேகேஆர். கேகேஆரோட ஒரு கேகேஆர் சூப்பரான ஒரு ஸோ அண்ட் ஆல்சோ கமிங் பேக் டு ஃபார்ம் விராட் கோலி வந்து பெரிய அட்வான்டேஜா இருக்கும் ஆர்சிபிக்கு கோயிங் இன்டு தி பிளே ஆஃப்ஸ் பார்க்கும்போது. அண்ட் ஃபில் சால்ட் வர சான்ஸ் இருக்கா? யார் ஆல்ரெடி இந்தியால தான் இருக்காரு. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி ஜாயின் பண்ணிடுவாரு அடுத்த மேட்ச்ல. எனக்கு தெரிஞ்சு பஞ்சாபோட ஃபில் அவர் சால்ட் ஆடலாம் தான் நல்லா. ஃபில் சால்ட் தான் பெரிய அடிஷன் உங்களுக்கு. பெத்தல் வந்து ஆமா. எதிர்பார்த்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இல்ல. ஸோ சால்ட் வந்தா இட் வில் பி ஹியூஜ் அட்வான்டேஜ் ஃபார் யூ. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி சால்ட் வில் பி பேக் இன் த நெக்ஸ்ட் கேம். அண்ட் ஆல்சோ ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து இங்க 200 அண்ட் 201 அடிச்சாங்க நேற்று மேட்ச்ல. அந்த ஸ்கோர் வந்து அது பத்தல. பிகாஸ் இப்போ இருக்க மாடர்ன் கேம் மாறிடுச்சு. ஸோ தர்மசாலா வந்து அது நான் சேசிங் இருக்காங்க. ஐசிஐ பார் ஸ்கோர், நல்ல பார் ஸ்கோர் தான். இவங்களால டிஃபெண்ட் பண்ண முடியல. ஓகே ஸோ நீங்க பவுலிங் இட்ஸ் நாட் அ குட் லைக் நாட் அ பேட் ஸ்கோர், இட்ஸ் அ வெரி குட் பார் ஸ்கோர். ஆனா வந்து அவங்க வந்து பவுலிங் வந்து சரியா போடலன்னா அது ஐ ஃபீல் தட். ஸோ ஓகே. இப்போ நாளைக்கு மேட்ச்ல வந்து டாஸ் வின் பண்ணா ஆஃப்டர்நூன் மேட்ச். ஸோ மோஸ்ட்லி வந்து தர்மசாலா விக்கெட்ல வந்து பேட்டிங் பண்ணணும் தான் வாய்ஸ் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். வாய்ஸ் இருக்காது. ஸோ இட் வில் பி குட் பிச் டு பேட் ஐ கெஸ். ஏன்னா வந்து மாய்ஸ்டர் இருக்காது. லாஸ்ட் இந்த 2 கேம்ஸ் வந்து பிச் கொஞ்சம் வெட்டா இருந்துச்சு. நேற்று வந்து மழை வந்துச்சு. ஸோ வந்து அவங்க வந்து குட் பாஸ் லைக் அவங்க சேஸ் பண்ணது பெட்டர், எம்ஐ சேஸ் பண்ணது. பட் இந்த இப்ப இருக்கிற கண்டிஷன்ஸ் கேம் வந்து இன்னும் வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து அந்த அந்த டென்ஸ் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இன்னுமே அந்த ஹியூமிடிட்டி இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து அவங்க வந்து கண்டிஷன்ஸை பார்த்து தான் வந்து பேட்டிங் பவுலிங் சூஸ் பண்ணுவாங்க. இட்ஸ் 50-50 கேம். ஓகே. ஸோ வந்து இப்போ ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுற டீம்ஸ் வந்து அந்த பவர் பிளே அதுக்கப்புறம் அந்த மிடில் ஓவர்ஸில் அந்த 8 to 13 15 ஓவரில் விக்கெட்ஸ் விடாமல் ஆடணும். ஸோ அங்கே தான் வந்து மேட்சே மாறிடுச்சு. மும்பையோட மேட்சும் பார்த்தா பஞ்சாப் நிறையா விக்கெட்ஸ் லூஸ் பண்ணிட்டாங்க அந்த ஸ்டேஜில். ஸோ அங்கேருந்து அவங்களால பெரிய ஸ்கோரை போஸ்ட் பண்ண முடியல. ஸோ பட் ஆர்சிபிக்கு எனக்கு தெரிஞ்ச அந்த ப்ராப்ளம் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். பிகாஸ் ஐ ஃபீல் இப்போ ரமேஷ் எப்படும் இல்லை உங்களுக்கு வந்து வெங்கடேஷ் நீங்க அந்த ஆர்டர் ஆட வைக்கணும். ஸோ அட்வான்டேஜ் ஆர்சிபிக்கு போக போக பிகாஸ் இந்த தர்மசாலா விக்கெட் வந்து சீமர்ஸ் ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்திருக்கு மோஸ்ட்லி. எல்லா கேம்ஸ்லையும் சீமர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த கேம். ஸோ அந்த ஷார்ட் பால்ஸ் வந்து நல்லா இருக்கும். ஷார்ட் பால்ஸ் எஃபெக்டிவா யூஸ் பண்ணுவார் டஃபி. ஸோ இந்த மாதிரி பிச்சில் அவருக்கு நல்லா சூட் ஆகும். இப்போ ஆர்சிபி வந்து ஐ திங்க் தே ஆர் கோயிங் வித் 4 சீமர்ஸ்ல. லாஸ்ட் கேம் வந்து 4 சீமர்ஸோட போனாங்க, 1 ஸ்பின்னரோட. டஃபி ஒரு ஒரு மீடியம் பேசன் தான் சொல்லணும். ஓகே. ஸோ அவங்க வந்து செட்டில்டாக இருக்காங்க. ஸோ ஹை ஆஃப் கான்ஃபிடன்ஸில் இருப்பாங்க ஆர்சிபி. ஸோ அவங்களுக்கு கன்சர்ன் எதுவும் பெருசாக இல்லை. ஸோ அந்த பவுலிங் அட்டாக் வந்து ரொம்ப த்ரெட்டிங்காக இருக்கும். பிகாஸ் ஒரு பக்கம் ஹேஸ்லுட்டும் வந்து போடுவார். I feel there will be a change. ரசிக் தாஸ் வெளில போயிட்டு சுயாஷ் சர்மா வர சான்ஸ் இருக்கு. அந்த ஒரு 4 hours ஆஃப் ஸ்பின் வந்து யோசிப்பாங்க தனுஷாவில். ஏன்னா லாஸ்ட் மேட்ச் டெல்லி மேட்ச்ல சொதப்பினாங்க பஞ்சாப். லைக் கொடுத்தாங்க, ஸ்பின்னர் கொடுத்தாங்க. டிசிக்கும் அது ஒர்க், டிசிக்கு ஒர்க் ஆச்சு. பட் அது பஞ்சாபுக்கு ஒர்க் ஆகும்னு கேட்டா எனக்கு தெரியாது. ஸோ பஞ்சாப் சஹலை வந்து அண்டர் யூட்டிலைஸ் பண்றாங்களா? அண்டர் யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. One of the best bowlers in IPL history. Highest wicket takers in IPL history. ஸோ அவருக்கு அந்த ஒரு ஓவர் கொடுக்கறது, சில மேட்ச்ல அவர் ஓவர்ஸே போடல. ஸோ அதெல்லாம் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ அப்படி இருக்கும்போது அது என்ன மாதிரி ஒரு கால்னு தெரியல. ஸ்ரேயாஸ் கிட்ட இருந்து எனக்கு புரியல அந்த கால். ஸோ அது ரொம்ப ஹார்ஷ். ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து ஐ ஃபீல் ஹி இஸ் இன் மிக்ஸ். லைக் அந்த ஃபர்ஸ்ட் 6 கேம்ஸ் ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அப்படியே டோட்டலி டவுன் ஆயிட்டாங்க. ரொம்ப கிளாஷிங் டிஃபீட்ஸ். கேப்டனாவும் அவரால் அந்த டீமோட அந்த ஒரு வைபையும் மொரால் பூஸ்ட் என்ன எனக்கு தெரிஞ்சு இப்ப சப்போஸ் இஃப் தே லூஸ் ஆர்சிபினா இட் வில் பி வெரி கிரிட்டிக்கல் ஃபார் देम டு கோ இன்டு பிளே ஆஃப்.
ஆமா. பிகாஸ் இன்னொரு பக்கம் எஸ்ஆர்எச் அண்ட் ஜிடி அவங்க வந்து கம்ஃபர்டபுளா இருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஆர்ஆர், சிஎஸ்கே எனிஒன்ஸ் கேம் SRH இந்த வீக்ல உள்ள வரலாம். SRH is not in a good position as well. I'll say it very Yeah. clearly. SRH, So, Punjab, that also- Rajasthan and Chennai are the mix. yeah, so ஆர்ஆர் அண்ட் சிஎஸ்கே இந்த ரெண்டு டீம்ஸ்ல எந்த டீம்ஸ் வரப்போகுதுன்னு தெரியல. அண்ட் ஆல்சோ இந்த வீக்ல அது டிசைட் ஆயிரும். ஸோ I feel வெயிட் பண்ணி பார்ப்போம். there's a good chance for RR. நான் என்ன சொல்றேன், because the next 3 games they are playing with the கீழ இருக்க டீம் கூட LSD, MI, DC ஓட ப்ளே பண்றாங்க. ஸோ கொஞ்சம் அட்வான்டேஜ் RR இருக்கு எனக்கு I feel. ஃபார்ம்ல இருக்காங்க. ஸோ While எம்ஐயால எந்த while டீம் ஸ்பாயில் பண்ண முடியும்? while CSK is playing with LSD, if they win LSD, okay, fine. SRH and RR, they are playing without Jamie Orton. ஸோ அது ஒரு மிஸ்ஸா இருக்கும். அந்த கண்டிப்பா ஸ்பென்சர் ஜான்சனால ஜேமி ஓட்டனோட ஓவர்லாம் வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவர் பேஸ் இல்ல. அந்த பேஸ் ஸ்பென்சர் ஜான்சன் பேஸ் இல்லைன்னு சொல்றியா? அடி வாங்குவாரு. நிறைய வாங்கியிருக்காரு. கேகேஆர்ல அடி வாங்கினாரு போன வருஷமே No, போலிங் no, no. போடும்போது. Hey, ஸோ அது I feel he can do a decent job what Jamie Orton did. Spencer Johnson, he has got the pace. But my two concerns is he hasn't played a cricket a year. அவர் வந்து ஒரு வருஷம் கிரிக்கெட் அல்ல ஒண்ணு. ஈவன் இஃப் இட் பிளேயர்ஸ்னா ஒரு பவுலர் தான் எக்ஸ்ட்ராவே தவிர நமக்கு ஒரு ஆல்ரவுண்டர் வேணும். ஸோ ஐ ஃபீல் லைக் குஷின் அந்த பேட்டிங் குஷின் வந்து இவரால கொடுக்க முடியாது. ஸோ அங்கதான் வந்து எக்ஸாக்ட்லி அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கு, இஷ்யூ மட்டும் ரைஸ் ஆகும். ஸோ நீ வந்து இப்போ அடுத்து அங்க பேட்டிங் இருக்கிறது வந்து அகில் ஹுசேன் தான். அகில் ஹுசேன் நீ மேல டாப். அகில் ஹுசேன் எவ்வளவு எனக்கு தெரியல. பேட்டிங் கேன் பிளே, நல்லா ஷார்ட் மேக்கிங் பண்ணுவாரு. பட் இப்போ வரைக்கும் அன்ப்ரூவன் கம்யூனிட்டி இன் IPL. ஸோ எனக்கு அண்ட் இன்னொன்னு டியன் ஃபாரஸ்ட் சைன் பண்ணிருக்காங்க. ஈவன் இஃப் இட் கம்ஸ்னா இட் வில் பி குட் அடிஷன் இன் த பேட்டிங் பெர்ஸ்பெக்டிவ். பட் பவுலிங்ல ஐ டோன்ட் திங்க் டியன் ஃபாரஸ்ட் வுட் பி ஹியூஜ் ஒன். எஸ்ஆர்எஸ் ஜிடி தான் வந்து சிஎஸ்கேவோட லாஸ்ட் 2 கேம்ஸ்னு பாக்குறப்போ அந்த மொமெண்டம்ல இருந்து எப்படி ஷிஃப்ட் ஆகி விளையாட போறாங்கன்னு தெரியல சிஎஸ்கே. சிஎஸ்கே ஜெயிக்க வேண்டியது. ஐ ஃபீல் தே லாஸ்ட் இட். பட் இந்த வாட்டி எஸ்ஆர்எஸ் மேட்ச் ஐ ஃபீல் லைக் இஃப் தே பிரிங் த ரைட் காம்பினேஷன் ஃபார் த ரைட் பிட்ச்னா தே கேன் வின். பட் ஃபார் ஜிடி எனக்கு தெரியல. ஜிடி ஐ ஹவ் நோ க்ளூ ஹவ் ஆர் தே கோனா பிளே. பிகாஸ் ஜிடியோட பேட்டிங் பவுலிங் எல்லாமே ஆன் பார் இருக்கு. அந்த மிடில் ஆர்டருமே இப்போ வந்து வாஷிங்டன்ஸ் வந்து ஆன் ஃபார்ம். ஹோல்டர் நல்லா ஆடிட்டு இருக்காரு. லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் ஓகே, அந்த பிச்சுக்கே சுருட்டாங்களே. ஸோ பார்ப்போம். பவுலிங் வந்து பவர் பிளேல வந்து ரொம்ப லீத்தலா போடுறாங்க. ரபாடா அண்ட் சிராஜ் வந்து ஹண்ட் பண்றாங்க பேட்ஸ்மேன்ஸை. எக்ஸாக்ட்லி. ஸோ அந்த மாதிரி ரெட் ஹாட் ஃபார்ம்ல இருக்காங்க குஜராத் டைட்டன்ஸ். அந்த சுமன் கிலோட கேப்டன்சியும் வந்து சூப்பரா பண்ணிருக்காங்க. பட் ஐ ஃபீல் லைக் சிஎஸ்கே ஜிடி நம்ம ப்ரிவியூ அதை பார்ப்போம். I feel like Urvil Patel has a major role in that pitch. ஏன்னா அங்கதான் பிறந்து வளர்ந்து he played for குஜராத்ல தான் விளையாண்டு. ஸோ ஐ ஃபீல் லைக் அவரோட மெயின் ப்ராஸ்பெக்டா இருப்பாங்க அந்த சேஸ்ல பேட்டிங். சென்னை wants to qualify, they need to win this 3 games. Dot. Even if they lose 2 games, net run rate are not on their favor. ஓகே, ஸோ வந்து 50-50 தான். ஸோ எனிதிங் கேன் ஹேப்பன். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு பஞ்சாப் கிங்ஸ் வந்து ஒரு சேஞ்ச் பண்ணோம்னா ஐ திங்க் மேபி மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் உள்ள வரணுமா, இல்லைன்னா ஓமர் சையா கண்டினியூ பண்ணுமா? மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் தான் டிராப் பண்ணாங்க. ஓகே ஃபைன். ஸோ ஐ ஃபீல் லைக் மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் should come in place of Xavier Bartlett. Bartlett ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருந்தார். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி he need to. Yes. And in place of Shashank King, I feel like Vaishak Vijay Kumar can replace him. உங்களுக்கு ஒரு பால் வைஷாக், ஐ கிவ் ஹியூஜ் கிரெடிட் டு வைஷாக் விஜய் குமார். பெர்ஃபார்ம் பண்ண மேட்சஸ் தான் நல்லா போட்டிருக்காரு. ஐ டோன்ட் நோ why they are messing with the combination. லைக் ஒரு பவுலர் உங்களுக்கு நல்லா போட்டாங்க, யஷ் தாக்கூர் மாத்துறாங்க. வைஷாக் விஜய் குமார் doing that role perfectly நல்லா தான் போட்டு இருந்தாரு. ஸோ பஞ்சாப் கிங்ஸ் வந்து ஒன்னு வைஷாக் விஜயகுமாரும் வரணும், ஸ்டாயினிஸும் வரணும். அண்ட் ஐ திங்க் ஆர்சிபி வில் வின் கம்ஃபர்டபிளி டுமாரோஸ் கேம் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ பஞ்சாப் வந்து ஒரு கன்ஃபியூஸ்டான ஸ்டேஜில் இருக்காங்க. ஸோ என்ன மாதிரி காம்பினேஷன்ஸ் ஆடணும்னு இன்னும் புரியல அவங்களுக்கு. ஸோ நல்லா ஸ்டார்ட் பண்ண டீம், இட்ஸ் வெரி டஃப் டு சே தே மைட் மிஸ் அவுட் ஆஃப் தி பிளே. ஓகே ஃபைன். நான் என்ன சொல்றேன்னா ஆர்சிபி வந்து கிளியர் எக்ஸாம்.
ஆர்சிபி வந்து எம்ஐ மேட்ச் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அந்த பிச்சில், ராய்ப்பூர் பிச்சில் கஷ்டப்பட்டு தான் ரொம்ப க்ளோஸா போய் தான் ஜெயிச்சாங்க. அடுத்த நெக்ஸ்ட் மேட்ச் வந்து ஆர்சிபி வர்சஸ் யார் கூட நடந்துச்சு? எம்ஐ மேட்ச் கேகேஆர் கேகேஆர் கூட வந்து கேகேஆர் ராய்ப்பூர் தானே. ராய்ப்பூர் தென் அந்த பேச்சுக்காக நல்லா சேஸ் பண்ணிட்டாங்க, கோலி சேஸ் பண்ணிட்டாரு. கோலி இன் ஃபார்ம் இஸ் a very crucial factor for RCB. So I also feel like RCB will win this match. இஃப் பஞ்சாப் அந்த ஃபீல்டிங் அண்ட் கேச்சிங் கொஞ்சம் நல்லா பண்ணாங்கன்னா மேபி ஒரு சின்ன ஸ்லைட்டான ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். Yeah, அந்த ஒரு Catches. மொரால் பூஸ்ட் வேணும், கேச்சஸ் வின்னிங் மேட்சஸ். ஸோ எஸ் அந்த ரொம்ப டவுன்ல தான் இருக்காங்க. ஆனா பார்க்கலாம், இஃப் எனிதிங் ஹேப்பன்ஸ் அவுட் ஆஃப் தி இஃப் தே ப்ளே அவுட் ஆஃப் தி ஸ்கின்னா வேணா ஒரு சான்ஸ் இருக்கு. லைக் ஸ்ரேயாஸ் ஐயர் நீட் டு ஸ்டெப் அப். ஆல்சோ தி டாப் ஆர்டர் See, ஃபயர் ஆகணும். if Punjab fails to win this match, which is a very crucial match for them, if Punjab fails to win this match now, even if they win the KKR match also, they will come at 15 points. Okay, 15 பாயிண்ட்ஸ்ங்கிறது வெரி வெரி எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப டஃப் தான். ஏன்னா வந்து சிஎஸ்கே வந்து 3ல 2 வின் பண்ண உள்ள, ஆர்ஆர் 3ல 2 வின் பண்ண உள்ள. கேகேஆர் ஹேஸ் a chance. I feel கேகேஆர் வந்து எவ்வளவு மேட்ச் அடிப்பாங்க? ஆக்சுவலி அந்த போன மேட்சோட கேகேஆரோட ஹோப்ஸ் எல்லாம் போயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா 4-4 வின் பண்ணாங்க. பட் ஆனால் ஆர்சிபியோட தோத்தனால கொஞ்சம் crucial-ஆ Fine. So I think the final spot is between Punjab, RR and CSK. ஆல்சோ எஸ்ஆர்ஹெச் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. அவங்க ஒரு மேட்ச் தோத்துருக்காங்க. பட் ஆனா They have good net run rate, ஸோ தே வில் பி இன். yeah, 0.3 வச்சிருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்ச ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் டிக்ரீஸ் ஆ சான்ஸ் இருக்கு. ஏன்னா ஆர்ஆர் திருச்சி ஜிடி கிட்ட ஒரு த்ராஷிங்கான டிஃபீட்ல இருந்து வராங்க. ஸோ அதனால ஆர்ஆர் எஸ்ஆர்ஹெச்சும் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஸ்லைட்லி டிமோரலைஸ்டா தான் இருப்பாங்க. ஸோ அதுவும் பார்க்கணும். இஃப் எஸ்ஆர்ஹெச் லூசஸ் நெக்ஸ்ட் மேட்ச் அகைன்ஸ்ட் சிஎஸ்கே, அவங்களுக்கும் they might go around the mix with others. ஓகே But எனக்கு சிஎஸ்கே வந்து சிஎஸ்கே without ஜேமி வார்டன் is a big doubt on my opinion. ஏன்னா எனக்கு கான்ஃபிடென்ட்டே போச்சு சிஎஸ்கே வந்து பிளே ஆஃப் போவான்னு சொல்லிட்டு இந்த கான்ஃபிடென்ட். Without Jamie Orton, I feel it's Tough. we need to see. Yeah, it's very tough. But இதுல இருந்து பிளே ஆஃப் போனாங்கன்னா the most respected team on my side. வைட்டாலிட்டி பிளாஸ்ட் ஆடுற ஒரு இங்கிலாந்து பிளேயரை வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி அவர் பேட்ஸ்மேன் தான், லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், லைக் மில்லர் மாதிரி ஆட முடிய ஒரு பேட்ஸ்மேன். அவரை சைன் யார பண்ணியிருக்காங்க சொல்ற? வைட்டாலிட்டி. யார சொல்ற நீ? பேர் ஞாபகம் இல்லை. ஆனால் அவர் வந்து ஒரு இங்கிலீஷ் பேட்ஸ்மேன், வைட்டாலிட்டி லீக்ஸ்ல ஆடுற ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பிளேயர், மில்லர் மாதிரியான ஒரு ஸ்டைல் ஆடுற. யாருக்கு ஆடுறான்னு சொல்லு. யாருக்கு ஆடுறாங்க? சிஎஸ்கே தான். சிஎஸ்கேக்கு சைன் பண்ணியிருக்காங்க. இல்ல டியான் ஃபாரஸ்டர் தான் சொல்ற. டியான் ஃபாரஸ்டர் SA20ல ஜிஎஸ்கேக்கு ஆடுற பிளேயர் தான். நீ வந்து நீ பேட்டிங் ஆடுறத பாரு, ஜூபேவே ஜெராக்ஸ் அடிச்ச மாதிரி இருக்கும். ஜூபே ஆல்வி மார்க்ல ஜெராக்ஸ் அடிச்ச மாதிரி இருக்கும். அவர் என்ன இம்பாக்ட் பண்றாருன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் ஆல்சோ Yeah, பிளேயர்ஸ் டு வாட்ச் like Jamie Orton is a bowling all-rounder while Dion Forster is a batting all-rounder. இது இந்த டீம் மட்டும் இல்லை, எல்லா டீம்லயுமே நடக்கிற ஒரு பிரச்சனை தான். எந்த டீம்ல யார் அடிபட்டாலுமே ஒரு பேட்ஸ்மேன் இல்ல ஒரு பேட்ஸ்மேன் அடிபட்டா ஒரு பவுலர் அப்படின்னு மாறி மாறி தான் ரீப்ளேஸ்மெண்ட் வருது. டேய் ஒரு டீம் ஏன்னா இந்த டீம்ல ஃபுல்லா இன்ஜுரி தான்டா. இன்ஜுரி வச்சு பிள்ளைங்க நாளைக்கலாம், அந்த அளவுக்கு இன்ஜுரிடா. எனக்கு புரியவே இல்லை. ஏன் இவ்வளவு இன்ஜுரி, எதனால இவ்வளவு இன்ஜுரின்னு தெரியல. உன்னால பிசியும் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது, டீம் மேனேஜ்மெண்ட் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. எனக்கு புரியவே இல்லை ஏன் இவ்வளவு இன்ஜுரி, எதனால இவ்வளவு இன்ஜுரின்னு எனக்கு இப்போ வரையும் புரியல. ஐ திங்க் தே டேக்கிங் ரிஸ்க்னு நினைக்கிறேன். ஓவர் மாதிரி பிராக்டிஸ் செஷன்ஸ் ரொம்ப ரொம்ப ரிஸ்க் எடுத்து பிராக்டிஸ் பண்ணி இல்ல ஓவர் எக்ஸாக்ட்லி வாட் இஸ் அப்சல்யூட்லி கரெக்ட். அப்சல்யூட்லி கொஞ்சம் அவங்க கரெக்ட். ஸோ ஓவரா ப்ராக்டிஸ் பண்ணாலும் சம்டைம்ஸ் அது பிரச்சனை தான். ஸோ அங்க நிறைய பார்த்துருக்கோம் நம்ம ஆல்ரெடி. ஆயுஷ் மாத்திரே வெரி அன்பார்ச்சுனேட் டு மிஸ் அவுட். ஆயுஷ் மாத்திரை கூட ஓகே,
ஐ ஃபீல் இஸ் a குட் பேக்கப். உர்வில் பட்டேல் பேக்கப் இருந்தாரு. ஜேமி வார்டனுக்கு ஒரு பேக்கப்பே கிடையாது. ஜேமி வார்டனுக்கு ராமகிருஷ்ண கோச் வச்சிருந்தேன். ராமகிருஷ்ண கோச்சும் காலி. அமான் கான் ஆட ட்ரை பண்ணலாம், பிகாஸ் நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காங்க அமான் கான். பட் அவங்க அந்த ரிஸ்க் எடுப்பாங்களா? ஐ டோன்ட் திங்க் சோ. ஓகே, லெட்ஸ் சி. பட் உர்வில் பட்டலோட ஃபார்ம் வந்து ஒரு நல்ல ஒரு குட் ஹெட்டேக்கா இருக்கு கோயிங் இன்டு த டோர்னமெண்ட். எஸ். இப்ப நெக்ஸ்ட் மேட்ச் எப்படி ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வில் டிசைட் விச் இஸ் டுடே. ஓகே, ஸோ பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் வந்து பஞ்சாப் ஆர்சி மேட்ச் வந்து புவனேஸ்வர் குமார், கோலி அண்ட் குணால் பாண்டியா. ஸோ போய் அந்த நியூ ஓவர்ஸ் லீத்தலா இருக்காரு ஆஸ் யூஷுவல். ஸோ குணால் ஓகே, பாண்டியாவும் அவரோட நீ வந்து ஆர்சிடி சொல்லிட்டல, ஐ வில் சே ஃபார் பஞ்சாப். ஓகே, பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார். நீ அதுக்கு சொல்லிடு ஏன் வந்து பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார்னு சொல்லிடு. then I say I'm from Punjab. ஓகே, ஸோ இந்த பிளேயர்ஸ் வந்து ஆல்ரெடி கிவன் கேம்ஸ் வந்து புவனேஸ்வர் குமார் சூப்பர் ஃபார்ம்ல இருந்தாரு. ஸோ நியூ பால்ல வந்து அந்த ரிதம் கண்டினியூ பண்ணுவார் எனக்கு தோணுது. ஸோ அண்ட் ஆல்சோ குணால் பாண்டியா வந்து செம்ம கிளச் பிளேயர். உங்களால ரூல் அவுட்டே பண்ண முடியாது கேம்ல இருந்து. ஸோ அவர் எந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருந்து வந்தாலும் விக்கெட்ஸ் வந்து எடுக்க முடியும். அண்ட் ஆல்சோ விராட் கோலி ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. ஸோ கண்டிப்பா ஒரு 50 அடிக்கிறது நல்ல சான்ஸ் இருக்கு. Okay, so my players of Punjab, like to watch out for is Arshdeep, Shreyas Iyer, and Cooper Conley. ஸோ ஓகே, ஸோ கூப்பர் கான்லி வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா தேர் வில் பி அ குட் சான்ஸ் ஃபார் ஆர்சிபி. இஃப் ஹி இஸ் நாட் ஸ்டாப்பபிள்னா கூப்பர் கான்லி வில் டேக் த மேட்ச் அவே ஃப்ரம் யூ. எஸ், நான் ஃபர்ஸ்ட் பிரியான்ஸ் ஆடியோ தான் சொல்லலாம்னு இருந்தேன். பிகாஸ் அவர் வந்து அந்த த்ரூ த லைன் சப்போஸ் அடிச்சாருன்னா இட் வில் பி வெரி டிஃபிகல்ட் ஃபார் ஆர்சிபி டு கெட் அன் அவுட். ஆனா வந்து எனக்கு தெரியல, ஏன்னா அவர் த்ரூ த லைன் அடிப்பாரா இல்லை திடீர்னு வந்து கட் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு சம்திங் ஏதோ எக்ஸ்ட்ரானரி பண்றேன்னு சொல்லிட்டு அவுட் ஆகிறான்னு எனக்கு தெரியல. இஸ் ஆல்சோ கான்ஃபிடன்ஸ் டவுனா இருக்காரு. ஸோ அதனால ஐ ஃபெல் கூப்பர் கான்லி would be very crucial for Punjab this match. ஸோ வின் ப்ரெடிக்ஷன் வந்து 40 ஃபார் பஞ்சாப் அண்ட் 60 ஃபார் Exactly. Same with me. 60 for RCB, 40 for Punjab. ஓகே, ஸோ வில் வைண்ட் அப் கைஸ். ஸோ வெயிட் பண்ணலாம். இன்னும் நிறைய எக்ஸைட்டிங்கான ப்ரிவியூ மேட்சஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ கீப் வாட்சிங் கிரிக்கெட் சேஸ்ட் கைஸ்.